அல்லேலூயா. வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து விடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. Rejoice in the Lord always. அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சொல்லுதா? எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? அது சாத்தியமா? அது சாத்தியமா? சாத்தியமா இல்லையா? சாத்தியமா இல்லையா? சாத்தியம் இல்லைன்னா உங்களுக்கு தான் இந்த செய்தி. அல்லேலூயா. சரி, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? ஒரு பக்கம் கடங்காரன் துரத்திக்கிட்டு இருக்கிறான், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பலவிதமான தேவைகள் நம்மை அழுத்திக்கிட்டே இருக்கு, நெருக்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? மனுஷர்களால் வருகிற நிந்தைகள், போராட்டங்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அழுத்தங்கள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டம், இதன் மத்தியில எப்படி பாஸ்டர் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும்? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும்? இது சாத்தியம் தானா? இது நடக்கக்கூடிய காரியம் தானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றார். இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தினுடைய முக்கிய செய்தி என்னன்னா சந்தோஷமா இருங்க. இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தினுடைய முக்கிய செய்தி சந்தோஷமாயிருங்க. 16 தடவை சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் இது எங்க இருந்து எழுதுறார் இந்த கடிதத்தின்னா, சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்க இருந்து பலவிதமான கட்டுகள் மத்தியில, உபத்திரவங்களின் மத்தியில சபையை ஸ்திரப்படுத்தும்படியாக, விசுவாசத்தில் அவர்களை ஊன்ற கட்டும்படியாக, ரட்சிப்பு நிறைவேறும்படியாக, அவங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற அந்த ரிவார்டை நோக்கி அவங்க ஓடும்படியாக, கர்த்தர் அவங்களை உற்சாகப்படுத்தும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்குள் அவர்களுக்கு எழுதுகிற ஒரு சத்தியம் நல்ல முக்கியமான, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து மீண்டும் சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. இந்த உலகம் சந்தோஷமா இருக்க என்ன செய்ய தெரியுமா? வெள்ளிக்கிழமை ஆனா பார்ட்டி. வெள்ளிக்கிழமை ஆனா என்னது? நைட்டு. வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை நைட்டு எல்லா ஹோட்டல்லையும் என்ன நடக்குது? பார்ட்டி. கூட்டம் கூட்டமா சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுறாங்க சந்தோஷத்துக்கு. சினிமா தியேட்டர்கள்லாம் என்ன செய்யுது? நிரம்பி வழியுது. சந்தோஷத்தை தேடி ஓடுறாங்க. ஒயின் ஷாப்புக்கு சில பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க சந்தோஷத்தை தேடி. பல விதமான சந்தோஷத்துக்காக இந்த உலகம் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. பணம் சம்பாதிச்சுட்டா சந்தோஷம் வந்துருமா? பணம் நிறைய இருந்தா சந்தோஷம் இருக்குமா? ஆனந்த் அம்பானி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? அது சொல்றான், என்னுடைய லைஃப் ஒரு முள்ளுகள் நிறைந்த பாதைன்னு சொன்னான். யாரு? ஆனந்த் அம்பானி. யாரு? அம்பானியுடைய மகன். இப்ப சமீபத்தில் திருமணம் நடந்ததுல அவன் சொல்றான், எத்தனை கோடி போட்டு பணம் இந்த இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்ததே இல்லை. அவன் சொல்றான், என் பாதை எப்படிப்பட்ட பாதை? முள்ளுகளால் நிறைந்த பாதைன்னு சொல்றான். உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? நம்மளை விட அதிகமான வேதனையில் இருக்கிறாங்க. பதவி சந்தோஷம் கொடுக்குமா? இஷ்டப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கிட்டா சந்தோஷமா இருக்க முடியுமா? பெரிய பெரிய வீடுகள்லாம் வாழ்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா?
பெரிய பெரிய வீடுகள்ல வாழ்றவங்களா சந்தோஷமா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்களா? சந்தோஷமா இருக்கிறாங்களா? நாம ஒவ்வொருத்தவங்களையும் கேட்டு பார்த்தா நிச்சயமா இவைகளால் சந்தோஷம் இல்லை என்பதை நம்ம நல்லா என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். அல்லேலூயா. பணக்காரங்க சந்தோஷமா இருக்கிறான், பெரிய பெரிய வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப சந்தோஷம் இவைகளால் அல்ல. அப்ப எப்படிதான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியும். அல்லேலூயா. எப்படின்னா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. எப்படி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளதான். ஏன்னா கர்த்தர் தான் நம்முடைய சந்தோஷத்துக்கான ஆதாரம். God is our source of joy. தேவன் தான் நம்முடைய சந்தோஷத்துக்கான ஆதாரமா இருக்கிறாரு. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு அந்த சபைக்கு, எப்பொழுதும் என்ன செய்யுங்க? நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றார். ஒருவேளை நெருக்கமான காலகட்டமா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில கடினமான பாதையின் வழியா கடந்து போகலாம், மனுஷனுடைய அவமானமும் நிந்தையும் நம்ம சூழ்ந்திருக்கலாம், பலவிதமான சுமைகளை நம்ம சுமந்து கொண்டிருக்கலாம். நீங்க எப்படிப்பட்ட பாதையில போயிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, தேவன் அறிவார். ஆனால் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். எப்பொழுதுனா கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல ஒரு பாஸ் சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. சந்தோஷம்ன்ற கிரேக்க வார்த்தை என்னன்னா கைரோ. என்னது? கைரோ அப்படின்னா ரிஜாய்ஸ், மன மகிழ்ச்சி, கிளாட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு செய்தி என்னன்னா, joy is our choice, we can't experience it. சந்தோஷத்தை நாம அனுபவமாக்கி கொள்ளணும்னா அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும்னா, நாம எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும்னா அது நம்முடைய சாய்ஸ். அதை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் செய்தி. கர்த்தர் என்ன சொல்றாரு? சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. சந்தோஷமா இருங்க, சந்தோஷத்தை தெரிந்து கொள்ளுங்கள், சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். சந்தோஷத்துக்கு ஆதாரம் வருதா? அவர் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆனாலும் நாம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. சரி, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க 3 விஷயத்துல இப்ப இருந்து நம்ம இன்னொரு லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகணும். அல்லேலூயா. என்ன ஆகணும்? மூவ் ஆகணும், இல்ல ஷிஃப்ட் ஆகணும். அப்படின்னா நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா. என்னன்னா, முதலாவது சுயத்தை சார்ந்து வாழ்வதை விட்டுட்டு தேவனை சார்ந்து வாழ்வதற்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும், அல்லது தேவனை சார்ந்து வாழ்வதற்கு நாம திரும்பணும். அல்லேலூயா. சுயத்தை சார்ந்து வாழ்வதை விட்டுட்டு யாரை சார்ந்து வாழணும்? தேவனை சார்ந்து வாழணும். வாசிங்க 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. சுயத்தை சார்ந்து வாழ்கிறவங்க, சுயத்தை சார்ந்து வாழ்கிறவங்க அப்படின்னா யாரு? தன்னுடைய எபிலிட்டி, தன்னுடைய ஸ்ட்ரென்த், தன்னிடத்தில் இருக்கிற ரிசோர்ஸ், இதையே சார்ந்து வாழ்கிறவங்க. தனக்கு தான் போதும், தன்னுடைய பலன் போதும், செல்ஃப் சப்போர்ட்ல வாழ்கிறவங்க. இவங்கதான் யாரு?
செல்ஃப் டிபெண்டன்ட், சுயத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள். அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் அவரை சார்ந்து வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பிலிப்பியருக்கு, உங்கள் கவலைகளை ஜெபங்களாக மாற்றுங்கள். அல்லேலூயா. சுயத்தை சார்ந்து வாழறவன் பலவிதமான கவலைகளையும் பாரங்களையும் தானே சுமந்து வாழ்வதற்கு விரும்புகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழறவங்க கவலைகளை என்னவா மாற்றுறாங்க? ஜெபமா மாற்றுகிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதாவது கவலைகளை நீங்க சுமக்காம, கவலைகளை நீங்க என்ன செய்யாதீங்க, உங்க இருதயத்துல சுமக்காம, அல்லது நீங்களே அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடாம, அவைகளை கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க, ஜெபமாக ஏறிடுங்கள்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அதுதான் செல்ஃப் சப்போர்ட்ல இருந்து நம்ம காட் டிபெண்டன்டா மாறணும். செல்ஃப் டிபெண்டன்ட்ல இருந்து நம்ம யாரா மாறணும்? காட் டிபெண்டன்டா மாறணும். நாமே எல்லாத்தையும் சுமக்கணும், நாமே அதுக்கான சொல்யூஷனை தேடணும், நாமே அதுல இருந்து விடுதலை அடைய முயற்சிக்கணும். இதை விட்டுட்டு உங்க கவலைகளையும் உங்க பாரங்களையும் கர்த்தர் மேல வைத்து விடுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யுங்க, அவர் மேல வைங்க. எப்படி வைக்கணுமா? ஜெபமா மாற்றி வைக்கணும். அல்லேலூயா. எப்படி வைக்கணும்? ஜெபமா மாத்தணும். அல்லேலூயா. கவலைகளை ஜெபமா மாத்தணும் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. கவலைகளை என்ன செய்யணும்? ஜெபமா. கவலை இருக்கு பாருங்களேன். அதிக கவலைப்படுறவங்க 50 வயசுக்காரங்களை பார்த்தீங்கன்னா 80 வயசு போல இருப்பாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறாங்க. 80 வயசுக்காரங்களை பார்த்தீங்கன்னா 50 வயசுக்காரங்க மாதிரி இருப்பாங்க. அல்லேலூயா. சந்தோஷம் முகக்கலையை உண்டு பண்ணும். சந்தோஷம் என்ன பண்ணும்? முகக்கலையை உண்டு பண்ணும். சந்தோஷம் மனசுல சந்தோஷம் இருந்தா முகத்துல எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நீங்க நல்ல யங்கா இருக்கணும், அழகா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்னா முதல்ல சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் இருந்தா ஹெல்த் நல்லா இருக்கும். சந்தோஷம் இருந்தா உங்களுக்குள்ள பியூட்டி நல்லா வரும். சந்தோஷம் இருந்ததுன்னா உங்களை சுற்றி ஜனங்கள் இருப்பாங்க. மூஞ்சி அப்படியே தொல்லை போட்டுட்டு அப்படியே சோர்ந்து போயிருந்தீங்கன்னா உங்க முகத்துல கூட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஐயோ பார்க்கவே கூடாது, நாமளே ஏற்கனவே எப்படி இருக்கிறோம், சோர்ந்து போய் இந்த முகத்தை பார்த்தா இன்னும் எப்படி இருக்கும். அதனால எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்துக்கு பெரிய பிரச்சனை தடை என்ன தெரியுமா? கவலை தான். இந்த கவலை உள்ள இருந்தா நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்க முடியாது? சந்தோஷமா இருக்க முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கவலைகளை ஜெபங்களாக மாத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் மேல கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதான் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களா. ஆகையால் எண்ணத்தை உண்டோம், எண்ணத்தை குடிப்போம், உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். ஆகாரத்தை பார்க்கணும், விசேஷித்தவைகள் அல்லவா? அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவைகள் அல்லவா? அல்லேலூயா. அல்லேலூயா. போய் பாருங்க. ஒருவேளை இங்கெல்லாம் இங்கேயும் பேர்டை பார்க்க முடியலன்னா நேரா வேடாந்தாங்கல் போங்க. நல்லா அந்த பறவைகள் எல்லாம் பாருங்க. இல்லைன்னா நீங்க இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு போனீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் பாருங்க. எந்த பேர்டாவது அப்படி ரொம்ப கவலையோட சோர்ந்து போய் சொங்கி போய் அழுதுகிட்டு
ஒன்னோட ஒண்ணு புலம்பிட்டு இருக்கிறத நீங்க போய் பார்த்துருவாங்க. இந்த வாரம் லீவு கிடைச்சதுன்னா அடுத்த வாரம் எப்ப லீவு கிடைக்குதோ அப்ப போய் என்ன செய்யுங்க, சரி உங்க வீட்டுக்கு தேடி வர காக்காவை தான் பாருங்களேன். அது கவலைப்பட்டு இருக்காங்க. அது அவைகள் என்ன செய்யல, விதைக்கல, அறுக்கல, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கல, கவலையும் படல. ஆனா அவைகள் எல்லாம் யார் செய்யறா? பரமபிதா போஷிக்கிறார். யார் பரமபிதா போஷிக்கிறாரு? நம்முடைய பரமபிதா அவைகளெல்லாம் போஷிக்கிறார். மிருகங்களை பாருங்க, காட்டுல இருக்கிற எவ்வளவோ மிருகங்கள், கடல்ல இருக்கிற எவ்வளவோ மீன்கள், திமிங்கலங்கள் தண்ணி கணக்கில் சாப்பிடும். அவையெல்லாம் ஒரு நாள் பட்டினி கிடந்து அழுது புலம்பிக்கிட்டு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டமா சேர்ந்து புலம்பிக்கிட்டுலாம் எந்த மிருகமும் இருந்ததில்லை, எந்த பட்சிகளும் இருந்ததில்லை, எந்த பறவைகளும் இருந்ததில்லை. அவைகளெல்லாம் பரமபிதா பிழைப்பு. அல்லேலூயா. அவைகளை பார்க்கிலும் நாம எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தமானவர்கள். அவைகளை பார்க்கிலும் நாம விசேஷித்தமானவர்கள். அதனால கர்த்தர் சொல்றாரு, உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்முடைய பரமபிதா நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். பரமபிதா நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். அதனால சொந்தமா எல்லாத்தையும் நானே சுமக்கணும், நானே எல்லா கவலையும் என்ன செய்யணும்? சுமக்கணும். யாருக்கும் நான் கவலையை கொடுக்க மாட்டேன், யார்த்தையும் சொல்ல மாட்டேன். என்ன அடி அடிச்சாலும் நான் தாங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். எவ்வளவு வேதனை பட்டாலும் நானே சுமக்க, நானே அதுல இருந்து என்ன செய்ய, அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க நான் ரெடியா இருக்கிறேன். ஏன் கர்த்தருக்கு கஷ்டம் கொடுப்பானே, ஏன் கர்த்தருக்கு கஷ்டம் கொடுப்பானேன்னு நீங்களே வச்சிருந்தீங்கன்னா நீங்க சுயத்தை சார்ந்து வாழுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களையே சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களையே சார்ந்து வாழுகிற நீங்க ஒரு நாள் சந்தோஷமா இருக்க முடியாது. அல்லேலூயா. என் கையை எனக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல பலவிதமான பாரங்கள் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆனா எல்லா பாரத்தையும் சுமக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார் ஆண்டவர். அதனால கர்த்தரை சார்ந்து வாழ்ந்துருக்கு. எப்படி வைக்கணுமோ? ஸ்தோத்திரத்தோடு என்ன செய்யணும்? சந்தோஷம் எப்படி வரும்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். சந்தோஷம் எப்படி வரும்? வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றை குறித்து என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். கடினமான பாதையில போயிட்டு இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனுஷர்கள் உங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பலவிதமான நெருக்கம் பாரம் இருக்கா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு முறுமுறுத்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு. ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த கவலைப்படுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த பிரயோஜனமும் ஒரு இன்ச்சு என்ன செய்ய போறது இல்ல. கொஞ்சம் உயரமாதான் வளர போறது கிடையாது. உயரமாதான் இந்த முடி வேலை நரைச்சி போகும். முடி என்ன செய்யும்? நரைச்சி போகும் கவலைப்படுறதுனால. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு. கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறார், அதை பார்த்தாலே சந்தோஷம் வரும் நமக்கு. பாருங்களேன், செருப்பு இல்லையேன்னு கவலைப்படுறீங்க, ஷூ போடலையேன்னு கவலைப்படுறீங்க. எத்தனையோ பேருக்கு காலே இல்லை. எத்தனையோ பேருக்கு காலே இல்லை.
அதை குறித்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் நல்ல காலை கொடுத்திருக்கிறாரு. வண்டி இல்லையான்னு கவலைப்படுறவங்க சைக்கிள் வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. கார் இல்லையான்னு கவலைப்படுறவங்க இலவச பஸ் விட்டுருக்கிறானே சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அதனால நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணு கர்த்தருக்கு. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், புலம்பலோடு கூடிய ஜெபம் இல்ல, முழுமுறுப்போடு பண்ணுகிற ஜெபம் இல்ல, ஸ்தோத்திரத்தோடு பண்ணுகிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தை நிரப்பும். அல்லேலூயா. அதனால நம்முடைய பரமபிதா அவர் சொல்றாரு, உங்க கவலைகளை எல்லாம் ஜெபங்களாக மாத்துங்க. அல்லேலூயா. அப்போ நாம சந்தோஷமா இருக்கணும்னா, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தரை சார்ந்து வாழணும். அல்லேலூயா. யாரை சார்ந்து வாழணும்? கர்த்தரை சார்ந்து. பக்கத்துல கர்த்தரை சார்ந்து வாழணும் சொல்லு. சீக்கிரம் மைக் வேற மைக். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை செய்யணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது அப்படிதான் சொல்றார். அவர் கர்த்தரை சார்ந்துதான் செய்யறாரு, வாழ்கிறார். அவர் ராஜாவா இருந்தாலும் கர்த்தரை சார்ந்துதான் வாழுறார். ராஜாவா இருந்தாலும் கர்த்தரை சார்ந்துதான் வாழுறார். எந்த நிலைமையில இருந்தாலும் என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்து வாழும். ரெண்டாவது, நாம சந்தோஷமா எப்பொழுது இருக்கிறோம்னா சுய சிந்தை அதை விட்டு தேவனுடைய சிந்தைக்கு திரும்பணும். அல்லேலூயா. அதாவது சுய எண்ணங்கள் அதை விட்டுட்டு தேவனுடைய எண்ணங்களுக்கு என்ன செய்யணும்? ஷிஃப்ட் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? வாசிங்கள 1 யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குறது அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். சந்தோஷத்தை என்ன செய்யணும்? நினைக்கணும். ஆட்டிடியூட், நம்முடைய ஆட்டிடியூட் இருக்குல்ல, நம்முடைய ஆட்டிடியூட் நம்முடைய சந்தோஷத்தை என்ன செய்யணும்? எண்ணணும். நம்முடைய ஆட்டிடியூட்ல இருக்கணும் சந்தோஷம், மனப்பான்மையில இருக்கணும். நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா, நாம எதை யோசிக்கிறோமோ அதை விட்டுட்டு கர்த்தர் எப்படி யோசிக்கிறாருங்கிறது நாம என்ன செய்யணும்? அவருடைய எண்ணங்களுக்கு நாம மூவ் ஆகும். அதாவது நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது, அல்லேலூயா, பலவிதமான சோதனையில அகப்படும் பொழுது நம்முடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கு மட்டும்தான் சோதனை, எனக்கு மட்டும்தான், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் சோதனை. கர்த்தர் என்ன மட்டும் என்ன செய்யறாரு? சோதிக்கிறார். அவர் என்ன நேசிக்கல, என்ன செய்யல? நேசி. என்னவோ காரணம் தெரியல, என்னை அவர் நேசிக்கல. என்ன செய்யல? அவரு என் மேல அன்பா இல்ல, அவரு என்ன அவர் மறந்துட்டார். என்ன அவரு மறந்துட்டார். அவர் நல்லவரா? உண்மையாலுமே ஏன் இவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு? அவர் நல்லவர் தானே? இப்படி எல்லாம் யோசிக்கும். இப்படி எல்லாம் மனசு என்ன செய்யும்? சுய எண்ணம் அப்படிதான் யோசிக்கும். அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு தேவன் இந்த சோதனையின் மத்தியில எண்ணத்தை எனக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சோதனையை கர்த்தர் ஏன் அனுமதிச்சார்? இந்த சோதனையில எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு நாம யோசிச்சா
பலவிதமான சோதனைகள்ல நாம சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. வாசிங்களா 1:12 வாசிங்க. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு சோதனை, பலவிதமான சோதனையில் அகப்படுறீங்களா? பலவிதமான பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்களா? ஒரே ஒரு உண்மை, எப்படி தெரியுமா நினைக்கணும்? கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவன் என்ன செய்யறாரு? இவரு சிக்ஷிக்கிறாரு. அதனால சோதனை வருதா, கஷ்டம் வருதா, நெருக்கடி வருதா, கடினமான பாதையில போயிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் எதுவுமே செய்யாதது போல இருக்கிறதா? கர்த்தர் அமைதலா இருக்கிறது போல இருக்கிறதா? இல்ல இல்ல, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அல்லேலூயா. டெஸ்ட் வச்சுதான் உங்களை உத்தமன் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. கர்த்தர் எனக்கு டெஸ்ட் வச்சுதான் எனக்கு கண்டுபிடிக்கணுமா? டெஸ்ட் வைக்காத என்ன செய்ய முடியாதா? எல்லா உத்தமன் அவருக்கு தெரியாதா? அல்லேலூயா. நாம உத்தமன் அவருக்கு தெரியும், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன் டெஸ்ட் வைக்கிறாரு? ஏன் ஆண்டவர் உத்தமன் என்று நிரூபிக்கிறார். உத்தமன் என்று நிரூபிக்கிறார். சாத்தான்ட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு? யோபுவ சாத்தான் நிக்கிறான். ஆண்டவர் என்ன கேட்கிறார் அவன்கிட்ட? அவரே கேட்கிறார், எங்க போயிட்டு வர? உலகத்தையே சுத்திட்டு வர. சரி, உலகத்தையே சுத்தி வந்த என் ஆள் ஒருத்தவங்க பாத்தியா? யாரு? இவரா தூண்டுறாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு? பாத்தியா? யோபுவ பாத்தியா? ஏன்னா யோபு உத்தமன் என்று நிரூபிக்கணும். சாத்தான்ட்ட உத்தமன் என்று நிரூபிக்கணும். கர்த்தர் நம்ம உத்தமன் என்று நிரூபிக்கிறதுக்கு தான் சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நமக்கு வைக்கிற டெஸ்ட் நம்மளை ஃபெயில் ஆக்கல, நம்மளை ப்ரொமோட் பண்ண. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் எக்ஸாம் வைக்கிறாங்களே, எதுக்கு வைக்கிறாங்க எக்ஸாம்? ஃபெயிலாக்கி கீழே போடணுமா? கீழே தள்ளுறதுக்கா? இல்ல இல்ல, அவங்களை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும். அல்லேலூயா. இப்ப இந்த சேரை கண்டுபிடிச்சவரு என்ன பண்ணிருப்பாரு? இந்த சேரு ஃபர்ஸ்ட் சேர் கண்டுபிடிச்சிருப்பார்ல, கண்டுபிடிச்சவர்ல அதை செஞ்சவர் இது எவ்வளவு வெயிட் தாங்கும் அப்படின்னு சோதிச்சு பார்த்திருப்பாரா இல்லையா? ஒரு 200 கிலோ உட்கார வச்சிருப்பார். இன்னைக்கு நீங்க தைரியமா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, இதை செஞ்சவரை ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறாரு? இவ்வளவு வெயிட் தாங்கும்னு சொல்லி சோதிச்சு அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சேரு நாம உட்கார்றதுக்கு தகுதியான சேர் தான் சொல்லி அவங்க டெஸ்ட்ல எல்லாம் என்ன பண்ணிருக்க? பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஏன் பாடுகளையும் சோதனைகளை அனுமதிக்கிறாரு? நாம உத்தமன் என்று விளங்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு அவருடைய நாலேஜுக்காக இல்ல, உத்தமன் என்று கர்த்தர் நிரூபிக்கிறாரு. என் பிள்ளை உத்தமன். என் பிள்ளை யாரு? உத்தமன். அவனுக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். அவன் என்ன நேசிக்கிறான், அவன் என்ன நேசிக்கிறான் என் மக அப்படின்னு சொல்லி கர்த்தர் நிரூபிக்கிறதுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள் என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறாரு. சில கடினமான பாதைக்குள்ள நம்மளை நடத்துறாரு. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை புடமிடுகிறார். பொண்ணு அக்கினியில புடமிடுகிறது போல நம்ம விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? அல்லேலூயா. ஏன்னா சுத்த பொண்ணா மாற்றுங்க. நம்மள எப்படி இருக்கணும்? சுத்தமாக்கணும். அவருடைய சாயலுக்கு நம்மளை மாற்றணும். நம்மகிட்ட இருக்கிற அழுக்குகள் எல்லாம் எடுத்துட்டு நம்மளை அவருடைய சாயலுக்கு போல மாற்றதா கர்த்தர். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில சோதனைக்கான. அதை நினைக்கும் போது நம்ம சந்தோஷப்படணும். அதை நினைக்கும் போது எப்படி இருக்கணும்?
கர்த்தர் என்ன அதுக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறாரு. கர்த்தர் என்ன சுத்தமாக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் என் வாழ்க்கையில ப்ரமோஷனுக்கு நேரான கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க அந்த பார்வையில பார்த்தா நாம எல்லா நேரத்துல எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை அடுத்ததாவது சோதனை மூலமா ஆண்டவர் நமக்கு பொறுமையை கற்றுத்தரார். என்னத்தை கற்றுத்தராரு? பொறுமை. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து நீங்க என்ன செய்யுங்க? அவைகள் சந்தோஷமா இருக்கும். நமக்கு என்னத்தை கொடுக்குது? பொறுமை. அல்லேலூயா. உலகத்திலே விலை உயர்ந்த நல்ல டீச்சிங் எது தெரியுமா? பொறுமையை கற்றுக்கொள்றதுதான். பொறுமையை கற்றுக்கொள்ளணும். பொறுமை இருக்கு பாருங்க, ஒரு நல்ல பாடம். அதை கர்த்தர் தான் கற்றுக் கொடுக்க முடியும். நல்ல மெச்சூர் பீப்புளுக்கும் இம்மெச்சூர் பீப்புளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா பொறுமை தான். அல்லேலூயா. பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபின் பொறுமையை கவனித்து பாருங்க. யோபின் பொறுமையை கவனித்து பாருங்கன்னு யாக்கோபு புஸ்தகத்திலே சொல்ல. யாக்கோபு புஸ்தகம் வாசிங்க, 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. அல்லேலூயா. யோபனுடைய லைஃப் பிகினிங்ல இருந்து முடிவு வரைக்கும் நமக்கு தெரியும். அல்லேலூயா. 2 விஷயத்தை நமக்கு கத்துக் கொடுக்கிறார். யோபனுடைய பொறுமை, கர்த்தருடைய முடிவு. அல்லேலூயா. யோபனுடைய பொறுமை. யோபு புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறது என்னது? யோபனுடைய பொறுமை, கர்த்தருடைய முடிவு. பொறுமை உள்ளவங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தினாரா? ரெட்டிப்பான நன்மையை தர. அல்லேலூயா. பொறுமையை லேர்ன் பண்ணணும். இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? பொறுமை. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத விஷயம் பொறுமை. ஏன் நான் ஏன் காத்திருக்கணும்? பொறுமையா உட்கார என்ன உட்காரணும்? சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் 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 சாப்பாடு சீக்கிரம், ட்ரெஸ் சீக்கிரம், சீக்கிரமா சம்பாதிக்கணும், சீக்கிரமா முன்னேறணும். யாரும் சீக்கிரமா சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. சீக்கிரம், எல்லாத்துலயும் சீக்கிரம். வாழ்க்கையில மெச்சூரிட்டி உள்ளவங்க எதை விரும்புவாங்கன்னா பொறுமையை லேர்ன் பண்ணணும். பொறுமை என்ன செய்யணும்? எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. அல்லேலூயா. பொறுமை தான் நம்முடைய வாழ்க்கையில நாம படிக்க வேண்டிய முக்கியமான பாடம். இந்த பொறுமை சும்மா வராது. சில சோதனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறுமையை கற்றுத்தரும். அல்லேலூயா. அடுத்த வாசிங்களா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு அல்லேலூயா. பலவிதமான சோதனையில போகும்போது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஏன்னா மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடல. அல்லேலூயா. நமக்கு வந்த சோதனை ஏற்கனவே வந்திருக்கு நிறைய பேருக்கு. நீங்க மட்டும்தான் இதை அனுபவிக்கிறீங்கன்னா இல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி இது போல அந்த பாதையில போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மனுஷனுக்கு நேரிடுகிறது தான் நேரிடுது. புதுசா ஏதோ உங்களுக்கு மட்டும் வந்ததா நீங்க நினைக்காதீங்க. சில பேர் எனக்கு மட்டும்தான் அது புதுசா வந்திருக்கு.
நீங்க ஒண்ணு புதுசாதான் சோதிக்கப்படல. உலகத்துல எத்தனையோ பேர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, சோதிக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. தாவீது சந்திக்காத சோதனையா? யோபு சந்திக்காத சோதனையா? நோவா சந்திக்காத சோதனையா? ஆபிரகாம் சந்திக்காத சோதனையா? மோசே சந்திக்காத சோதனையா? உங்க அப்பா அம்மா தான் சந்திக்காத சோதனையா? உங்க பாஸ்டர் சந்திக்காத சோதனையா? அல்லேலூயா. அதனால மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான். அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். அவர் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டாரு. அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் சுமக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அது மேல எதாவது சுமைய சுமத்துவோமா? ஜெனிலா மேல ஒரு குடம் தண்ணியை தூக்கிட்டு வா அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவளால எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கிற பெற்றோர்களாவது நம்ம மேல சுமத்துவாங்க. ஆனா பரமபிதா என்ன செய்ய மாட்டாரு? ஒரு நாள் நம்ம திராணிக்கு மேல நம்மள சோதிக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. பக்கத்துல உங்களுக்கு திராணிக்கு மேல சோதனை இல்லைன்னு சொல்லு. உங்க சோதனை உங்க திராணிக்கு மேல இல்ல. உங்களால தாங்க முடியும். உங்களால தாங்க முடியும். தாங்க முடியுங்கிறதால தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உங்கள் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டாரு, இடம் கொடுக்க மாட்டாரு. திராணிக்கு மேல என்ன செய்ய மாட்டாரு? சோதிக்கிறதுக்கு. ஆண்டவர் யோபுவை சோதிச்சாரு. அவர் தான் பர்மிஷன் கொடுத்தாரு. இது வரைக்கும் நீ செய்யலாம், இது வரைக்கும் செய்யலாம். சத்துருடைய இஷ்டத்துல ஒப்பு கொடுக்க மாட்டாரு. இதுதான் ஒரு லிமிட், இதுதான் ஒரு லிமிட். இதுக்கு மேல அவன் மேல என்ன செய்யக்கூடாது? கைய வைக்க கூடாது. அவ்வளவுதான். எந்த சோதனை சாத்தா நம்மளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அனுமதிக்கிற அளவுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் ரொம்ப அனுமதிச்சுட்டு தூரமா இருப்பாரா? எவ்வளவு அனுமதிக்க முடியுமோ அதுக்கு மேல அவர் கை போயிடும். இதுக்கு மேல நீ என்ன செய்யக்கூடாது? சோதிக்கூடாது. அல்லேலூயா. தேவன் எவ்வளவு அப்படியே கண்ணு கருத்துமா கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு சந்தோஷப்படணும். தப்பித்து கொள்ளும் போக்க கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாரு? தப்பித்துக் கொள்வதற்கான வழிய கர்த்தர் வச்சுட்டு தான் சோதனையை அனுமதிக்கிறார். தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கலாம் 100 வழி அடைச்சு போச்சு, எல்லா வழியும் க்ளோஸ் பாஸ்டர், ஒரு வழி கூட கிடையாது. இல்ல, ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழியை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, திறந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வழி இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சந்தோஷப்படும். அல்லேலூயா. எனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். என்னை விடுதலையாக்க ஒரு வழியை ஏற்ற காலத்தில் கர்த்தர் திறப்பார். சரியான நேரம் வரும்பொழுது அந்த வழி திறக்கப்படும். சரியான நேரம் வரும்பொழுது என்ன செய்யப்படும்? அந்த வழியை உனக்கு காட்டுவார். போ, இந்த வழியை போ. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த சோதனையில, இந்த பாடுகள் மத்தியில நாம சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த பார்வையோட தான் சோதனைகளை நம்ம பார்க்கணும். ஐயோ, என்ன வேதனைப்படுத்துறாரு, என்ன கொட்டுறாரு, என்ன வெறுக்கிறாரு, என்ன தள்ளிட்டாரு, என்ன இப்படியே புலம்பிட்டு கூடாது. அல்லேலூயா. இதுல இருந்து கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன நன்மை வச்சிருக்கிறாரு, என்ன ரிவார்டு வச்சிருக்கிறார், என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது, இதெல்லாம் என்ன உயர்த்துறதுக்கு தான், என்ன மேன்மைப்படுத்ததா, என்ன ஆசீர்வதிக்கத்தா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. துன்பத்துல என்ன செய்யுங்க? சிரிங்க. லூசா நீ துன்பத்துல சிரிக்க சொல்ற? கர்த்தர் அனுமதிக்கிற துன்பத்துல சிரிக்கலாம். அல்லேலூயா. எல்லாம் அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேரம் நம்மளை கொண்டு போகும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்துக்கு நேரம். சும்மா உயர்வு வராது, சும்மா உயர்வே வராது. மேல ஏறி போகணும்.
கர்த்தர் தூக்கிட்டு 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 போவார் நம்மள. பெரிய பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனுஷர்கள் சோதனையின் வழியா தான் கடந்து போனாங்க. அல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் அப்படி லைஃப்ல ஹிஸ்டரியை நீங்க படிச்சீங்கன்னா அவர் எவ்வளவு கடினமான சோதனை வழியா கடந்து போய் இந்திய தேசத்துல ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல்ல, அவர் இந்திய தேசத்துடைய ஹிஸ்டரியில, கிறிஸ்டியன் ஹிஸ்டரியில அவரை போல வல்லமையான ஊழியக்காரர் யாரும் இல்லை. உண்மைதான். எந்த அளவுக்கு சோதனைகளை 8 தடவை 6 தடவையும் அவர் இருதயம் சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கு. எவ்வளவு மனுஷர்கள் அவரை தூசிச்சாங்க, எவ்வளவாய் அவர் சரீரத்துல பொருளாதாரத்துல கூட பலவிதமான பாடுகள் வழியா கடந்து போனார். கர்த்தர் அவரை வல்லமையாகவும் பயன்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சார். நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தான். புலம்பக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, சந்தோஷப்படணும். அல்லேலூயா. சந்தோஷம். கர்த்தர் என்ன நேசிக்கிறார், என்ன செய்யறாரு, என்ன உயர்த்த போறாரு, என்ன ஆசீர்வதிக்க போறாரு, என்ன ஓவரா என்ன செய்ய மாட்டார், என்ன என் மேல சுமையை சுமக்க மாட்டார். அவருக்கு தெரியும் என் திராணி என்னதென்று அவர் அறிவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி யோசிச்சோம்னா நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம். மூணாவது, நாம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா சுய விருப்பத்தை விட்டுட்டு தேவனுடைய விருப்பத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடணும். சுய விருப்பத்தை விட்டுட்டு எது நமக்கு சந்தோஷம் வருது, நம்முடைய சந்தோஷத்தை விட்டுட்டு தேவனுடைய சந்தோஷத்துக்கு திரும்பிட்டா நாம எப்படி இருக்கலாம், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதுல 3 ஓமை ஆண்டவர் சொல்றார். என்ன ஓமை? காணாமற் போன ஆடு, காணாமற் போன வெள்ளி காசு, காணாமற் போன குமாரம். 3 ஓமை சொல்லப்பட்டது. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்தது. ஒரு ஆடு என்ன செஞ்சிடுச்சு, காணாம போயிடுச்சு. அவன் 99 ஆடுகளையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி என்ன செய்யறான், கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை தேடி தெரிந்து கண்டுபிடிச்சு அதை தோல் மேல சுமந்து கொண்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷப்பட தொடங்கினான். அதுபோல ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளி காசு இருந்தது, அது தொலைஞ்சிடுச்சு. அந்த வெள்ளி காசெல்லாம் அவன் தேடி கண்டுபிடிச்சு தன் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு சந்தோஷப்பட்டா. தகப்பனும் காணாமற் போன மகன் திரும்பி வந்த உடனே சந்தோஷப்பட்டான். இந்த ஓமை எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஒரு பாவி மனம் திரும்புறதுனால பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. பரலோகம் எதுக்கு திரும்ப சந்தோஷப்படுது? ஒரே ஒரு பாவி பூமியில மனம் திரும்பினா பரலோகத்துல கொண்டாட்டம். யாரு கொண்டாடுறா? தேவ தூதரெல்லாம் சந்தோஷப்படுறாங்க, தேவன் சந்தோஷப்படுறாரு, இயேசு சந்தோஷப்படுறாரு, பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுறாரு. பரலோகத்திலே ஒரே ஆர்ப்பரிப்பு, மகிழ்ச்சி. அல்லேலூயா. பரலோகத்துல எது மகிழ்ச்சியோ, தேவனுக்கு எது மகிழ்ச்சியோ அதுதான் நம்முடைய மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய மகிழ்ச்சி தான் உங்க மகிழ்ச்சியா இருக்கணும். தேவனுடைய மகிழ்ச்சி தான். அவர் எதுல சந்தோஷப்படுறாரோ அதுலதான் நாம சந்தோஷப்படணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த 5 பவுனை வாங்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷம். இந்த அந்த நெக்லஸ் நான் வாங்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இதை வாங்கி போட்டோன்னே இந்த பக்கம் ஒருத்தவங்க 10 பவுன்ல போட்டிருக்கோம். ஐயோ, இது புது டிசைனா இருக்க, இது புதுசா இருக்க, உடனே அந்த சந்தோஷம் ஆயிடும், காணாம போயிடும். இப்ப இதை வாங்கணும், இத வாங்கணும்.
எப்படியாவது பாஸ்டர் ஒரு சொந்த வீட்டை கட்டிட்டு நான் உள்ள போயிட்டேன்னா என்ன போல சந்தோஷமா இருக்கிறவங்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உள்ள போன பிறகுதான் இருந்த தூக்கமும் போயிடும். ஐயோ, வாடகை வீட்லயே இருந்திருக்கலாமே, அதனால சந்தோஷம் கிடையாது. ப்ரமோஷன் கொடுத்துட்டா சந்தோஷமா? வேலையும் அதிகமாயிடும். ஐயோ, இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே. அப்ப இதெல்லாம் உண்மையான சந்தோஷம் கிடையாது. இதெல்லாம் நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. பரலோகம் எதுக்கு சந்தோஷப்படுதோ அதுதான் நம்முடைய சந்தோஷம், அதுதான் நிரந்தரமான சந்தோஷம். அல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தா அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஒரு பாவி மனம் திரும்பிட்டா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும். கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அந்த சந்தோஷம் தான் உங்க சந்தோஷமா இருந்தா நீங்க எப்பொழுது சந்தோஷமா இருப்பீங்க. அது உங்க சந்தோஷமா இல்லைன்னா என்ன கிடைச்சாலும் சந்தோஷம் வராது. எத்தனை பவுனை போட்டாலும், எத்தனை புடவையை கட்டினாலும், எத்தனை வீட்டை வாங்கினாலும், என்ன பண்ணாலும் சந்தோஷம் வராது. நம்முடைய சந்தோஷம் தேவனுடைய சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு நான் என்ன பாஸ்டர் பண்ணணும்? அந்த ஆட்டை அவன் தேடி வரைக்கும் தேடி திரிந்தான். அந்த ஆட்டை என்ன செய்தான்? அவன் தேடி திரிந்தான். 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு தானே காணாம போச்சு. போயிட்டு போகுது. என்னப்போ அப்படின்னா விட்டா 99 விட அதை காணாம போனதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா அது எங்க சிக்கிக்கிட்டு இருக்கோ, எந்த மிருகத்துக்கு இரையாக போகுதோ, அது எந்த பாதாளத்துல விழப்போகுதோ, அதுக்கு என்ன நடக்க போகுதோ, அதை தேடி 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 திரியிறான் அந்த ஆட்டு மேய்ப்பன். அந்த ஆட்டை தேடி திரியிறான். ஏன்னா அது தேடி திரிகிற வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அவனுக்கு என்ன இல்ல? சந்தோஷம் இல்லை. அதை தேடி கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதை தோல்ல தூக்கிட்டு ஒரே சந்தோஷத்தோட ஓடி வரான். அல்லேலூயா. 10 பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளை காணாம போச்சு, தாய் தகப்பன் சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆனா ஒண்ணுதானா போயிட்டு போகுது, 9 இருக்க அப்படி நினைக்க முடியுமா? ஏன்னா சொந்த பிள்ளை இல்ல. அல்லேலூயா. அப்ப பரலோகம் ஒரே ஒரு மனுஷனுக்காக சந்தோஷப்படுதுன்னா அவருடைய பிள்ளையாச்சே. அல்லேலூயா. அப்ப நாம சந்தோஷப்படணும்னா தேடணும். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? தேடி கொண்டு வரணும். அவன் மனம் திரும்புவதுதான் சந்தோஷமா இருக்கணும். ஒரு பிள்ளை மனம் திரும்புறது தான் நமக்கு சந்தோஷமா. அல்லேலூயா. ஒரு அம்மா இந்த ஒரு பயோடேட்டாவில் போட்டிருந்தாங்க, பர்த் டேட்டை போட்டுட்டு ரீபர்த் டேட்னு ஒண்ணு போட்டாங்க. அதாவது பார்ன் அகைன் டேட்னு ஒண்ணு போட்டு அவங்க அதை கொண்டாடுறாங்க. என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்பட்ட நாள் என்ன செய்யறாங்க? கொண்டாடுறாங்க. சில பேர் பிறந்த நாளை விட ரட்சிக்கப்பட்ட நாள் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னைக்குதான் நான் கர்த்தரை தெரிந்து கொண்டேன், இன்னைக்குதான் நான் பார்ன் அகைன், திரும்பவும் நான் பிறந்தேன். அல்லேலூயா. நம்ம சந்தோஷம் வந்து நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்பு நம்முடைய சந்தோஷமா இருக்கணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படுறது நமக்கு சந்தோஷமா இருக்கணும். நம்ம வீட்டுல ஒரு ரட்சிப்பு வந்துட்டா அது நமக்கு ரொம்ப ஆர்ப்பரிப்பா இருக்கணும், மனம் திரும்பணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். 3வது, அந்த இளையகுமாரன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த உடனே தகப்பன் என்ன செய்தா? போய் அவனுக்கு நல்ல மோதிரத்தை போடுங்க, அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துங்க, அவனுக்கு நல்ல பாதரட்சியை போடுங்க, திரும்பவும் அவனை குமாரன் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டா. ஏன்னா தகப்பனுக்கு ஒரே சந்தோஷம். தகப்பனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா என் குமாரன் காணாம போனா திரும்ப வந்துட்டா, என் குமாரன் மரித்து போனா உயிரோட வந்துட்டா,
அதனால தகப்பனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா ஒருத்தவனுக்கு சந்தோஷம் போயிடுச்சு, ஒருத்தனுக்கு சந்தோஷம் போயிடுச்சு. யாருக்கு? மூத்த குமாரனுக்கு. அவன் வெளியில வந்து நிக்கிறான். என்னது? சந்தோஷமா இருந்தவனுக்கு சந்தோஷம் போயிடுச்சு. ஏன்னா சந்தோஷம் போச்சு? இவ்வளவு நாளா நான் என்ன செஞ்சேன்? வீட்டுல இருந்தேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு எனக்கு ஒரு பார்ட்டி வைக்கல, அவன் வேசிகள்கிட்ட என்ன செய்தான்? ஆஸ்தி அழிச்சிட்டு வந்தா. அவன் வந்து என்ன செய்தான்? அவன் பணத்தெல்லாம் விரயம் பண்ணிட்டு வந்தான். அவனை நீ கொண்டாடுறிய? ஒரு பாவி மனம் திரும்பினா சந்தோஷப்படணுமா? ஒரு சகோதரன் மனம் திரும்பி வந்துட்டா சந்தோஷப்படணுமா? ஆனா இவன் இருவது என்ன ஆயிடுச்சு? துக்கப்படு. இந்த கதையை இதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார். அந்த பரிசேயர் சதுசேயர்கள் என்ன செய்யறாங்க? இயேசுவை பார்த்துட்டு, இவர் பாவிகளோட போய் சாப்பிடுறாரு, இவர் பாவிகளோட ஐக்கியமா இருக்கிறாரு அப்படின்னு அவங்க துக்கப்படுறாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. சந்தோஷப்படுறதுக்காக தான் இந்த ஸ்டோரிய. அவங்க துக்கப்படுறாங்க. இவர் பாவிகளோட போய் பேசிட்டு இருக்கிறாரு, பாவிகளோடு சாப்பிடுறாரு, பாவிகளோட ஐக்கியமா இருக்கிறாரு. ஒரு பாவி மனம் திரும்புவதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. நம்ம கெட்டு போனவங்க எல்லாம் திரும்ப ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றது நம்முடைய சந்தோஷமா. அல்லேலூயா. நம்முடைய சபையில ஒருத்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டா எல்லாரும் என்ன இருக்கணும்? சந்தோஷப்படணும். ஒருத்தவங்க வீடு வாங்கிட்டா என்ன செய்யணும்? வீடு வாங்கிட்டா சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஒருத்தவங்க புது பைக் கார் வாங்கிட்டு வந்தாங்கன்னா என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். சந்தோஷப்படணும். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, சந்தோஷப்படணும். அதுதான் நம்முடைய சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இவங்க நகை வாங்கிட்டாங்க, நமக்கு துக்கமா இருக்குது. அது என்னது? ஒருத்தவங்க வீடு வாங்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் இருக்கு. நான் வாங்கல, அந்த வேதனை வரக்கூடாது. அல்லேலூயா. வாங்கிட்டாங்களா? சந்தோஷப்படணும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை விரும்புறாரு. அல்லேலூயா. அதுதான் மெய்யான சந்தோஷம். அப்படிப்பட்டவங்களா மாறிட்டா நாம எப்போதும் சந்தோஷமா இருப்போம். நாம வாங்கலனாலும் மொத்தம் வாங்கலாம், சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் பாஸ் பண்ணலனாலும் இன்னொரு பிள்ளை பாஸ் பண்ணிச்சுன்னா அதுக்காக சந்தோஷப்படணும். நம்முடைய குடும்பத்துல கிடைக்காது, இன்னொரு குடும்பத்துக்கு கிடைச்சிச்சுன்னா சந்தோஷப்படணும். அப்போ எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா. எப்போதும் சந்தோஷமா இருக்கிறது சாத்தியமா? சாத்தியம். அல்லேலூயா. அதுக்கு 3 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. என்னது? சுயத்தை சார்ந்து வாழறதை விட்டுட்டு தேவனை சார்ந்து வாழணும். அல்லேலூயா. கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிடணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய கவலைகள் அவர் மேல வச்சிடணும். 2வது, சுய சிந்தையை விட்டுட்டு தேவனுடைய சிந்தைக்கு திரும்பணும். சோதனை நல்லதுதான். அல்லேலூயா. சோதனை எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குது, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கு உண்டா இருக்கிறது அப்படின்னு சந்தோஷப்படணும். 3வது, பரலோக சந்தோஷத்தான் நம்முடைய சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. எழுந்திருந்து கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லா கைகளை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.